लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதரானதிருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றலின் வரிசையில் இன்றைக்கு 2097வது நாள் பாசுர பதிவேற்றம். திருவழுந்தூரை பற்றி 40 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள ஆழ்வாரின் பாசுரத்தின் வரிசையிலே இது 6வது பாசுரம். பெரிய திருமொழி பாசுரம் 646, திருவழுந்தூரினுடைய 6வது பாசுரம். திருமங்கையாழ்வார் முதல் 2 வரிகளால் பெருமாளையும் அடுத்த 2 வரிகளாலும் ஊரை பற்றியுமே பாடுவார். அந்த வகையிலே அமைந்துள்ள இந்த பாசுரமும் திருவழுந்தூர் பெருமாளின் பெருமையை பேசுகிற பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் சிவகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கொள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் நஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணல் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மலையாயிரம் எனக்கும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துதித்தருள வேணும் துணிந்து. 646வது பெரிய திருமொழி பாசுரம். ஏடு இலங்கு தாமரை போல் செவ்வாய் முதுவல் செய்தருளி மாடு வந்து என் மனம் புகுந்து நின்றா ஊர் போலும் நீடு மாட தனி சூலம் போழ கொண்டில் துளி தூவ ஆடல் அறவத்தார் போவா அணியார் வீதி அழுந்தூரே. இந்த ஊர்லே உள்ள மாட மாளிகைகளிலே நடப்பட்டிருக்கிற சூளங்கள் மேகம் அளவிற்கு செல்லுகிறது. மேகத்தை போய் துளைக்கவும் மேகத்திலிருந்து மழை பொழிகிறது. அப்படி மழை பொழிகிற போது அந்த ஊரில் உள்ள பெண்களும் குழந்தைகளும் கூத்தாடி மகிழ்வதான ஒரு நித்தியமான ஓசை இருக்கக்கூடிய ஊர் இந்த திருவழுந்தூர். அழகாக இதழ் விளங்குகின்ற தாமரை மலர்ந்தது போன்ற சிவந்த திருப்பவள வாயால் புன்முறுவல் செய்து என் பக்கத்திலே வந்து என்னுடைய மனதிற்குள் புகுந்து நின்று அங்கேயே நித்தியவாசம் பண்ணுகிறார் பெருமாள். அப்படி பெருமாள் நித்தியவாசம் பண்ணுகிற ஊர் இந்த திருவழுந்தூர் என்று திவ்ய தேசமாகும் என்கிறார். என்னை பெற வேண்டும் என்பதற்காக நெடுநாள் சமயம் பார்த்திருந்து நான் அவருக்கு மாட்டாமல் இருக்க திடீரென்று எனக்கு அருகிலே வந்து நான் அவருக்கு கிடைத்து விட்டேன் என்று சந்தோஷித்து அந்த சந்தோஷம் விளங்குமாறு தாமரை போல் மலர்ந்தார் போல் தன்னுடைய திருவாயை திறந்து புன்முறுவல் செய்து அதிலேயே என்னை ஈடுபடுத்தி என்னுடைய இருதயத்தில் வந்து அமர்ந்து விட்டார். இனி இவருக்கு ஒரு போக்கில்லை என்று தோற்ற நின்றவர் கண்ணுக்கு இலக்காக வந்து நிற்கிற திவ்ய தேசம் இந்த திருவழுந்தூர். இந்த திருப்பதியிலே இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் மேகமண்டலம் அளவிற்கும் உயர்ந்திருப்பதனால் அங்கே நட்டிருக்கக்கூடிய சூளங்கள் மேகமண்டலத்தை துளைக்க அதிலிருந்து மழை வருகிற போது ஊரில் உள்ள மகளிரும் பெண்டிரும் குழந்தைகளும் ஆடல் பாடலோடு அனுபவித்து மகிழ்கிற ஊர். அதனால் ஏற்படுகிற ஒளி நிறைந்த ஊர் இந்த திருவழுந்தூர் என்று சொல்லுகிறார். சிலை இலங்கு மணிமாடத்தும் இசை சூலம் செழுங்கொண்டல் காரிய என்று 3ஆம் பத்தில் 9ஆம் திருமொழியுடைய 4வது பாசுரத்திலும் வைகுந்த உன்னதரம் பற்றி பேசுகிற போது இதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த திருவழுந்தூரில் இருக்கக்கூடிய மாட மாளிகைகளின் உயரத்தையும் அளவையும் பற்றியும் பெருமையையும் பற்றியும் பேசிய பாசுரம். பெருமாள் அவராக வந்து இவர் மனதிற்குள் புகுந்ததை பற்றி சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம்.
ஏடு இலங்கு தாமரை போல் செவ்வாய் முறுவல் செய்து அருளி மாடு வந்தென் மனம் புகுந்து நின்றார் ஊர் போலும் வீடு மாட தரிச்சூலம் போழக் கொண்டல் துளியூவ ஆடல் அரவத்தார் கோவா அலியார் வீதி அழுந்தூரே காயேன வாச்சா மனசேந்திரியவா உவ்யாத்தனவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை செய்வன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அனுப்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.